பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிப்பதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18-19 வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு சில இடங்களை நம்ம பாக்குறோம், வீட்டுக்கு வீடு சண்டை, வெளியில தெருக்கள்ல பார்த்தா சண்டை, எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லாம சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நீதி நியாயம் இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கவனித்து அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நீங்க நடக்கும்போது உங்க குடும்பத்துல சண்டை இல்லாம சமாதானமா இருக்குமா? எப்படி இருக்குமா சமாதானம்? உங்கள் சமாதானம் நதியை போல இருக்குமா? உங்கள் சமாதான நதியை போலவும் உங்கள் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்குமா? சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க கற்பனையை கடைபிடிக்கல. எங்கெல்லாம் சண்டை வருதோ அவங்க கற்பனை